இம்மையில் இந்த சொர்க்கத்தை அனுபவிங்களா, இது இங்க வந்தீங்கன்னா மறுமையில் கிடைக்கிற அந்த ரம்பை ஊர்வசி சொர்க்கத்தை அனுபவிக்கலாங்கிறதா. திருப்பதி கோவில்ல வந்து நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்து இடைவேளையில சாமியை பார்க்கலாம். இங்க சத்குரு என்னத்தை காட்டுவாரு? படுத்திருக்கிறா, அவருடைய மார்பு இப்படி கூவரா நிக்குது, அதை அப்படியே பார்க்கறான், அதுல லிங்கம் தெரியுது. கடவுளை கும்பிடுறேன்னு சொல்லி அவளோட பெண் உறுப்புல ஆண் உறுப்பு இருக்கிறதா லிங்கம். படைப்பு தொழில், அப்பதான் கடவுளாகிற. செக்ஸ் வச்சுக்கும் போது நீ கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்கிற, அதான் செக்ஸ். சிவபெருமான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, எந்நேரமும் மூமெண்ட்ல இருக்காரு, எங்காடு எந்நேரமும் படுத்தே இருப்பார். சிவபெருமான் கழுத்துல பாம்பு மாலையா இருக்குது, பாம்புலேயே படுத்து இருப்பேன் நான். பட்டையை இப்படி போடுறேன், நான் இப்படி போடுறேன், போட்டி. அப்பதான் எனக்கு இந்த ஐடியா வந்து நம்ம சாமியாரானா கண்டுபிடிக்கிறதுக்குலாம் சாத்துக்கு பிரமாதமா லீலா வேணாத என்ன வேணா அபிஷியலா பண்ணலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஆக்சுவலா வந்துட்டு மகாசிவராத்திரி முடிஞ்சிருக்கு, ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ பொதுவா இந்த மகாசிவராத்திரி வந்து ஏன் கொண்டாடுறாங்க? எனக்கு அதை பத்தி அதிகமா தெரியாது. காரணம், நான் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவன். அதனால் எங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி, இந்த சனாதன பண்டிகைகள் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொங்கல், இதுதான் தெரியும். தீபாவளி கூட நாங்கள் கொண்டாடுறதில்லை. ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ ஃப்ராங்கா சொல்லணும்னா ஜக்கி இவரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு டிக்கெட்ஸ் போட்டுட்டு அவங்க சேல் பண்றாங்க. அதை வந்து ஆன்மீகத்தை வந்து வியாபாரம் ஆக்குற மாதிரி தெரியுதே சார். ஆன்மீகமாக வியாபாரம் தானே, இன்னைக்கு நேற்று இல்லையா? அது ஆன்மீகம்னு என்னைக்கு கொண்டாங்களோ அங்கே பூரா வியாபாரம் தானே. யாகம் வளர்த்துறோன்னு சொல்லிட்டு மாடை அடிச்சு போட்டான், அது வியாபாரம் தானே பண்ணிட்டு இருந்தான். அந்த ஆவிர்வாகத்தை வைக்க இது இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அர்ச்சகர் வந்து உங்களை கவனிக்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆமா, 5 ரூபாய் போட்ட நீங்க ஒரு தட்டை எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விபூதியும் குங்குமம் எல்லாம் கிடைக்கும். திருப்பதி கோயில்ல என்ன முழுக்க முழுக்க வியாபாரம் தானே. அதிகமா காசு கொடுத்தா கோயில்ல போய் நீங்க நின்று பார்க்கலாம், குறைத்தலா காசு கொடுத்தீங்கன்னா தருக்கு தரிசனம் வந்தா நிக்க கூட அடி துரத்திடுவாங்க. ஸோ ஆண்டவன் ஃபார் பிசினஸ், ஆண்டவன் ஃபார் சேல், பக்தி ஃபார் சேல். ஆண்டவனுடைய அருள் வந்து இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அருள் கிடைக்கும், இவ்வளவு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது வியாபாரம் தான். அப்புறம் ஆன்மீகத்தையும் வியாபாரத்தையும் பிரிச்சு பாக்குறதுன்னா அர்த்தம் இல்லையா? ஆன்மீகம் வியாபாரம் தான். இதுல இப்ப நீங்க சொன்னாலும் வேற ஒரு நல்ல பிசினஸ், அதுல செக்ஸையும் கலந்துருக்கு. அதுதான் உலகம் முழுவதும் ஒரு அட்ராக்ஷன். ரஜினிஷ் இருந்தார் இதுக்கு முன்னாடி. ரஜினிஷ்ங்கிற ஒரு இது இருந்தார், சாமியார் இருந்தார் ரஜினிஷ். அவரு செக்ஸ் இஸ் ஃபார்ம் ஆஃப் யோகா அப்படின்னார், செக்ஸ் தெரப்பின்னார். அதை வச்சு அது அமெரிக்காவில் பெருசா வந்து பொதுமக்கள் எதிர்ப்பு ரொம்ப வந்த பிறகு அது காணாம போச்சு. ஆக இதெல்லாம் வந்து கலைஞருடைய வசனம் அதுதான்மா. காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓய்வாக்கி வைக்கிறான், அங்கே காமம் கலை என்ற பெயரால் விலையாகிறது. இங்கே இதுல வந்து என்ன ஆன்மீகங்கிற பெயரால, இந்த பக்திங்கிற பெயரால காமலீலைகள்லாம் வந்து விலையாகிறது, விற்பனையாகிறது. அண்ணா வேலைக்காரி படத்துல தான் கட்டாரு, மடங்கள் பூராம அதுதான் அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற உதாரணமா இன்னைக்கு நீங்க சொல்ற மடங்கள்லாம் நம்ம பார்க்கணும். எந்த ஜட்ஜாலையும் எந்த நீதிமன்றத்தாலும் ஒன்றும் தடுக்க முடியலையே, அது தள்ளுபடி தானே பண்ணுறோம். இந்த மகாசிவராத்திரி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு விதமான சக்தி வரும். அந்த சமயத்துல வந்து நம்ம நைட் எல்லாம் கண் விழிச்சு வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ கண்டிப்பா அது நிறைவேறும்ன்றது மக்களோட காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். கோவில்களுக்கு போய் சில பேர் வந்து கண் விழிச்சு பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுல ஒரு சின்ன லிங்கத்தை வச்சே பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாரம்பரியமா நடந்துட்டு வந்ததுன்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த ஜக்கி வந்து டிக்கெட்ஸ் போட்டு ஹை லெவல் டிக்கெட்ஸ் விற்கிறாங்களாம். அது எப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே அதை வந்து வாங்கிக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் ஹைலைட் பண்றாங்கன்னா செலிபிரிட்டிஸ், ஹைஃபையான மாடல் அழகிகள், அதுக்கப்புறம் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே அங்க வருவாங்க. அவங்க கணுக்காலாவது தெரியாத, அவங்க கொலுசையாவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்குனே ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வராங்கன்றாங்களே. சொர்க்கத்தை வந்து ஏன் போகணும்னு நம்ம நினைக்கிறோம்? நிம்மதியான மோட்சம் பெற. அது இல்ல, இந்திர சபைக்கு போகலாம், ரொம்ப ஊர் வச்சு திலோத்தம மேனக டான்ஸ் எல்லாம் பார்க்கலாங்கிற ஆசையில தானே சொர்க்கத்துக்கு போறோம். அந்த சொர்க்கத்தையே இங்க வந்து அந்த ஆசிரமத்தில் கொடுக்குறேன் போது அந்த சொர்க்கத்தை இங்க கொடுக்குறாரு. இம்மையில் இந்த சொர்க்கத்தை அனுபவிங்களா, இது இங்க வந்தீங்கன்னா மறுமையில் கிடைக்கிற அந்த ரம்பை ஊர்வசி சொர்க்கத்தை அனுபவிக்கலாங்கிறதா இது. சரி, அரசு அங்கீகரித்த ஒரு விழா, அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருவிழா, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உள்துறை அமைச்சர் வந்து போயிருக்காருல்ல, அப்புறம் என்ன? ஸோ இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய இது அங்கீகாரம் பெற்ற இது.
500 ஆரம்பிச்சு 50,000 வரைக்கும் டிக்கெட் கேட்டகரி வைஸ் இருக்கு ஆமா, அப்படிங்கிறாங்க. இப்ப திருப்பதி கோயில் இல்லையா, தர்ம தரிசனம் பிச்சைக்காரெல்லாம் இல்ல ஒரு தர்ம சின்ன தரிசனம் டவுட், போவாங்க. திருப்பதி கோவில்ல வந்து நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இருந்து இடைவேளையில சாமியை பார்க்கலாம். இங்க சத்குரு என்னத்தை காட்டுவாரு? அவரு அவரு வேற ஒரு சாமியை காட்டுறாருல்ல. ஹீரோயின்ஸை காட்டுறாரு. அத ஒரு படத்துல காட்டுவாமா, ஆ. ஒரு தெலுங்கு படத்துல இந்த இளவரசி படுத்திருப்பா. இவன் வந்து அப்பதான் சாமியை கும்பிட்டு வர்றான், லிங்கத்தை கும்பிட்டு வர்றான். கும்பிட்டு வந்து இது இளவரசி அந்த ராணி படுத்து தூங்குறா. தூங்கிட்டு படுத்திருக்கிறா, அவளுடைய மார்பு இப்படி கூவரா நிக்குது. அதை அப்படியே பார்க்கறான், அதுல லிங்கம் தெரியுது அவனுக்கு. அது எப்படி தெரியும்? அந்த லிங்கம் மாதிரி தெரியுது அவனுக்கு. கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லி அவளோட செக்ஸ் அவ சொல்றா, கோயிலுக்கு போயிட்டு வந்து வரியா கிட்டேங்கிறா, ஒரு உருவத்திலே நான் லிங்கத்தை பார்த்துட்டேங்கிறான். இப்படியெல்லாம் இந்த இந்த நியாயம் தான் அந்த மடத்துக்கு போனால் அந்த இதுதான் கிடைக்கும். இப்போ கோயில்களில் வந்து உடல் ஒரு சிற்பங்கள் இருக்குது, எதுக்காக வச்சிருக்காங்க? மனிதன் வந்து கடவுளால தான் படைக்க முடியும் மனுஷனேங்கிறாங்க. அது மட்டும் இல்லையே சார், படைப்பு காமத்தை இருங்க, வென்ற நீங்க இருங்க. கடவுள்கிட்ட போலாம். இருங்க ஒரு நிமிஷம். படைக்கிறவன் வந்து படைப்பு தொழிலை செய்வன் கடவுள். கடவுளை தவிர யாராலும் படைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். உடல் உறவு கொள்ளும்போது என்ன ஆகுது? ஒரு உயிர் உருவாகுது, ஆக படைக்கிறோம். ஆக செக்ஸுங்கிறது தான் படைப்பு தொழில். கடவுள் செய்ய வேண்டிய தொழிலை மனிதன் செய்வது தான் அந்த செக்ஸ். அதனால தான் கோயில் அதை வச்சிருக்காங்க. அதனால தான் லிங்க வழிபாடே அதுதான். ஆண் உறுப்புல பெண் உறுப்பு இருக்கிறது, பெண் உறுப்புல ஆண் உறுப்பு இருக்கிறது தான் லிங்கம். படைப்பு தொழில். அப்போ தான் கடவுளாகிற நீ. பழைய செக்ஸ் வச்சுக்கும் போது நீ கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்கிற, அதான் செக்ஸ். அதைத்தான் இவர் ரஜினிஷ், அவர் பேர் என்ன, சத்குரு வாசுதேவ் சொல்றார். அந்த படைப்பு தொழிலை செய்து நீ உன்னை கடவுளாக்குவதற்காகத்தான் இந்த திருவிழா நடத்துற. அதுக்காக உள்துறை அமைச்சருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் நடத்துறாரு. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கூட அங்க போறாங்க. உள்துறை அமைச்சர் என்ன சாமியார் அவரு? இல்ல பொலிட்டீஷியன்ஸ் ஒருவேளை மாடல் அழகிகளை பார்க்க போறாங்களா? அதெல்லாம் தெரியாது. இல்ல வசிய அந்த செக்ஸுக்கு ஆள் வேணும் இல்லம்மா. படைப்பு தொழில் எப்படி பண்றது? ஆண் வேற தனியாக ஆணை வச்சுக்கிட்டா பண்ண முடியும். படைப்பு தொழிலுக்கு பெண் வேணும் இல்லை? அதைத்தான் நாங்கள் படைப்பு தொழிலை செய்யறதுக்கு தான் அந்த ஆசிரமத்தில் அந்த விழா நடக்கும். நான் ஒரு கேள்வி ஒண்ணு முன்னுக்கே கேட்டேன். அதாவது ஒரு காலத்துல வந்து இப்ப சிவன் பக்தர் வந்து வாழையடி வாழையா தான் இருந்துகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அவருக்குன்னு உரிய மரியாதையை மக்கள் செலுத்திட்டு தான் இருக்காங்க. மன்னர்கள்லாம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றும் போது அங்க சிவனோட இதை வந்து எழுப்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்ப சத்குரு போன்ற ஆட்கள் இருக்கிறதுனால சிவன் அப்படின்ற ஒரு பேருக்கே ஒரு அசிங்கமா இல்ல டாக்டர் இருக்கு. ஏன் செக்ஸ் வந்து அசிங்கம் நினைக்கிறீங்க? செக்ஸ் அசிங்கம்னு நினைக்கல, ஆனா இவர் அதை ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்காரு. வியாபாரம் பண்றது அது எல்லாத்தையும் வியாபாரம் பண்றப்ப இதுவும் பண்றாங்க. நம்ம நாட்டில் அது சட்டமே எப்படி தெரியுமாம்மா? தெருவில் சீட்டாண்டிங்கன்னா சூதாண்டிங்கன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஆமா. கிளப்ல சீட்டாண்டிங்கன்னா நீங்க பெரிய மனுஷன். ஆமா, அது ஒரு கெத்துன்னு. லா பர்மிட்ஸ். ஓ, அப்போ ஈஷா இது வந்து கிளப். அது மதுவிலக்கு இருந்த காலத்துல ஒரு ஏழை வந்து சாராயம் காய்ச்சா பிடிச்சிருவாங்க. ஆமா. அவனே பர்மிட் ஹோல்டரா இருந்தாக்கா அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து போலீஸ் சல்யூட் அடிக்கும். லா பர்மிட்ஸ் இட். ஸோ அது மாதிரி செக்ஸை வந்து நீங்கள் வந்து வியாபாரம் ஆக்குறதுங்கிறது நீங்கள் உங்கள் மனத்தில் அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? படைப்பு தொழிலுக்கு சார்ஜ் பண்ணுறோம். இல்ல ஒரு இன்னொரு சந்தேகம். இப்ப பொதுவா இப்போ நீங்க எப்படின்னு தெரியல, இப்ப பொதுவா மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை செஞ்சா உனக்கு நோய் தீரும், இதை செஞ்சா உனக்கு பாவங்கள் கர்மால இருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னும் போது யாரா இருந்தாலுமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன தோணுன்னா, நம்மளும் இந்த விரதம் இருக்கலாமே, நம்மளும் இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடலாமே, கடவுளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரியில நிறைய ஜனங்கள் ஏன் கண் விழிச்சு இது பண்றாங்கன்னா பாவங்கள் தீரும்ன்றாங்க. பாவங்கள் தீர்றது எல்லாம் இருக்கலாம், பட் மகா சிவராத்திரியில விரதம் எது எடுக்கிறதா? எனக்கு விரதத்தை பத்தி சொல்ல நான் பொதுவா சொன்னேன். விடிய விடிய முழிச்சிருக்கும் போது தன் மனக்கட்டுப்பாட்டை ஏதாவது என்னால் முழிச்சிருக்க முடியும், நம்ம உடம்புக்கு ஒரு தெம்பு இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட இருக்கலாம். எங்க காலத்துல என்ன பண்ணுவோம்னாக்கா பரமபதம்னு ஒரு கேம் இருக்கும். ஏணியில் ஏறுறது, பாம்பில் இறங்குறது, அந்த கேம் எல்லாம் தான் பரமபத சோபான இது. அந்த இது படமா இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதை தாயக்கட்டை உருட்டிட்டு அதை வச்சு போட்டுக்கிட்டு இதெல்லாம் இது பண்ணுவோம். அது விடிய 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 ஆடுவாங்க. பரம சிவராத்திரிலையும் வைகிட்டு அதுதான். இல்லாட்டி தாயக்கட்டம் போட்டுட்டு தாயம் விளையாடும். இப்போ தான் அந்த கேம்ஸ் எல்லாம் இல்லை. இன்றைக்கி வீட்டில் இடமே இல்லை. மொசைக் போட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் வரைய முடியாது. ஸோ அந்த கேமெல்லாம் போயிடுச்சு, தாயக்கட்டையெல்லாம் போயிடுச்சு. சோழியை போட்டு இது பண்ணுவாங்க. சோழி இப்படி போட்டு இப்படி இது பண்ணி சக்குன்னு பிடிச்சி இப்படி கீழே வச்சு இப்படி மூடி திறக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். அதில் ஸ்கில்லெல்லாம் இருக்கும். கரெக்டாக ஒரு 4 சோழியை போட்டு 3 பிடிக்கிறது, 3 மாத்திரம் பிடிப்பாங்க, 2 பிடின்னுவாங்க, 2 பிடிப்பாங்க. அதெல்லாம் ஸ்கில்லு, அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் விடிய விடிய ஆடுவோம். அதுதான் மகா சிவராத்திரி.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து சொர்க்கவாசல்னு ஒன்று திறப்பாங்க அந்த பெருமாள் கோயிலில். அது உள்ளார போயிட்டு வந்தாக்க சொர்க்கத்துக்கு போகலான்றது எல்லாம் ஒரு ஐதீகம். இதெல்லாம் வந்து காலாகாலமாக இருக்கிறது. இதெல்லாம் யாரும் கேட்க முடியாது, இதெல்லாம் இது பண்ண முடியாது, வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்துதான் தெரியாது. சிவன் வந்து வேதங்களால் சொல்லப்படாத கடவுள். அவனுக்கு சிவராத்திரி ஒன்று இது பண்ணும்போது நாம ஏன்டா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி இவனுங்க பெருமாளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. பட் இப்போ பிரம்மம் பாவம் பரிதாபத்துக்குரிய கடவுள், முழு முதற் கடவுள், சனாதனத்துக்கு அட்ரஸ் எல்லாம் போன ஆசாமி, அந்த ஆளுக்கு ராத்திரி கிடையாது. ஆனா ஏன் சார் இப்ப நாடு முழுவதுமே மகா சிவராத்திரியை கொண்டாடுறாங்க? சிவன் வந்து எல்லா இடத்துக்கும், அதாவது இவனுங்க என்ன பண்ணாலும் வேதங்களால் சொல்லப்படலைன்னாலும் அவர் தான் கடவுளாக மாறி போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புராண கதைகளில் அர்ஜுனன் வந்து யாருக்கிட்ட வந்து போராடுறதுக்கு பாசுபதாஸ்திரத்தை யாருக்கிட்ட கேட்குறான்? சிவபெருமானை நோக்கி தான் கும்பிடுறான். எழுதுன அது மகாபாரதமே வந்து வைணவ கடவுளை பற்றி கதை. அதில் சிவனை கும்பிடணும். கர்ணன் வந்து சிவபக்தனாக இருந்த வந்து இதை ஏமாத்தினாங்கிறதுனால அவனுக்கு வந்து சண்டை போடுற நேரத்தில் அந்த இது மறந்து போகுது அவனுக்கு. சிவனுடைய சாபம் தானே அவனுக்கு. இது மாதிரி தான் பல பல அசுரர்களுக்கு வந்து சக்தி கொடுக்கறது சிவன் தானே கொடுத்துட்றாரு. அது அவனையெல்லாம் அழிக்கிறதுக்கு சிவன் தான் வர்றாரு. ராமாயண கதை எடுத்துக்கிட்டு ஒரு டிவியில் போடுறாங்க. சிவபெருமான் தான் எல்லாமே முடிவு எடுக்கிறாரு. ராவணன் சிவபக்தனாக இருந்தால் கூட சிவன் என்ன சொல்கிறீங்க, தப்பு பண்ணிட்டான், நம்முடைய பக்தனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் கொல்லுவோங்கிறத நம்ம காட்டுறதுக்கு அவனை சாகடிப்போம் அப்படின்றது சொல்கிறாரு. ஆக ராமாயணங்கிறதே வந்து சிவபெருமானுடைய கதையாக தான் இருக்குது. ராமேஸ்வரம் என்ன, ராவணனை கொண்ட பாவத்தை தீக்கிறதுக்காக லிங்கத்தை வச்சு ராம பிரதிஷ்டப்படுறார். ராமன் வந்து பெருமாள் அவதாரம். பெருமாளே சிவனை கும்பிடுறாரு. ஆக வேதங்களால் சொல்லப்படாத கடவுளாக இருக்கிற சிவபெருமானைத்தான் வேதங்களில் சொல்லப்பட்ட பெருமாளை கும்பிடுறாரு, பிரம்மாவை கும்பிடுறாரு. ஆக வேதங்களில் சொல்லப்படாத சிவன் பெரிய கடவுளாக மாறுறாரு. அதுதான் சிவராத்திரி. இந்தியா பூரா இருக்கு. சிவன் எங்கே இருக்கிறாருன்னா இமயமலையில் இருக்கார். வைணவர்கள் பார்த்தாங்க, என்னடா இமயமலையை இவன் முடிச்சு விட்டான், அப்போ நம்ம கதி என்னாச்சு? சரி, நம்ம கடலில் போய் உட்காந்துக்கலாம். உலகத்தின் உயரமான மலையில் நீ இருக்கிறேன்னா உலகத்தின் பெரிய பறந்த தண்ணியில் நான் இருக்கிறேன். சிவபெருமான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, எந்நேரமும் மூமெண்ட்ல இருக்காரு. எங்கால எந்நேரமும் படுத்தே இருப்பார். சிவபெருமான் கழுத்துல பாம்பு மாலையா இருக்குது. பாம்புலேயே படுத்து இருப்பேன் நான். பட்டையை இப்படி போடுறேன், நான் இப்படி போடுறேன். போட்டி. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து சைவ வைணவ போராட்டம் பெருசா இருக்கு. இப்போ இருக்குல்ல, இன்னைக்கு வரல. சைவ வைணவ போராட்டம் பெருசா இருந்தது ராஜராஜ சோழ காலத்துல இருந்ததுங்கிறத தான் கல்கி பொன்னியின் செல்வன்ல ஆழ்வார்க்கடியான்ங்கிற பாத்திரத்தை உருவாக்கி அன்னைக்கு வந்து சைவ வைணவ போராட்டம் இருந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த பாத்திரத்தை உருவாக்குறது. அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போராடுறது வேற விஷயம். ராஜராஜ சோழ காலத்துல வந்து அதே சமயத்துல ராஜராஜ சோழன் வந்து இப்போ பொன்னியின் செல்வனா இருந்து கடல்ல இருந்து தப்பிச்சு வரும்போது அவன் ஃபீவர்ல படுத்துடுறான். அப்போவே அந்த விஷஜுரம், கொரோனா மாதிரி காய்ச்சல் வருது. அவனை வந்து எங்கே கொண்டு வந்துக்கப்படுறாங்க, நாகப்பட்டினத்தில் தான் கடலில் கரையில் ஒதுக்கி வந்து சேர்றான். புத்த புச்சுக்கள் தான் அவனை காப்பாற்றி எடுத்துட்டு போய் பௌத்த விகாரத்தால் தான் அவனை உடம்பை சரி பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால தான் அவனுடைய தஞ்சை பெரிய கோயிலில் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போகிறீங்க, அந்த படியில் ஏறுறீங்கன்னா அந்த படி அந்த தளத்துக்கு வரும். அந்த தளத்தில் வரும். அந்த தளத்துக்கு அந்த இந்த மாதிரி டேபிள் மாதிரி இருக்கும். அது பெரிய பெரிய இடம். அதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய சிலை, போதி மரம், அவரை கும்பிடுறது எல்லாம் வரிசையாக சிலைகள் இருக்கும். அதை கேட்டிங்களா தான் காட்டுவாங்க. ஆக பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ளார பௌத்த மதம் இருக்கு. சிவன் கோயில் அங்கே பெருமாள் கிடையாது. ஏற்றுக்கல இவங்க. அதனால தான் அந்த சமயத்தில் வைணவ போராட்டம் நடக்குது. வைணவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னாக்கா சிறைவில்லிபுத்தூர் பக்கம் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் சென்னை தான் அவங்களுக்கு மெயினாக இருக்குது. திருமலிசை, திருவள்ளூர், இது எல்லாமே இந்த பகுதிகளில் தான் வைணவர்கள் பெருசாக இருக்காங்க. திருமலிசை ஆழ்வார் பெரிய பெரிய விஷயம், பேயாழ்வார், பெரியாழ்வார் எல்லாம் இந்த பக்கம் தான் இருந்திருக்காங்க. எனக்கு இன்னைக்கு வரலும் இந்த திருவள்ளூர், இந்த மாவட்டம் நான் இருக்கிற இடம், திருவள்ளூர்னு ஏன் பேர் வந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே திருவள்ளூர் ஏதோ பண்ணியிருக்கார், அதை மறைச்சிருக்காங்க, அதை வரலாறே தெரியாம மூடி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் சந்தேகப்படுறேன். இதை நம்ம இந்த தமிழக அரசு இதை கவனிக்கணும். இந்த ஊருக்கு ஏன் திருவள்ளூர்னு பேர் வந்து? திருவள்ளுவருக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்தது மயிலாப்பூர்லங்கிறாங்க. ஆனா ஏன் இது திருவள்ளூர் மாவட்டம்ன்றாங்க? இந்த ஊருக்கு திருவள்ளூர்னு இந்த பேர் இருக்கிற இடத்துல திருவள்ளூர் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. எப்படி திருமலைச்சைங்கிற ஊர்ல வந்து ஒரு ஆழ்வார் இருந்தாருனாக்கா திருவள்ளூருங்கிற பேர் இருந்து
திருவள்ளுவரை ஒழிக்கிறதுல வந்து ஆழ்வார்கள் குறியா நின்னாங்க. ஆண்டாளுடைய பாடல் அதுதான். திருக்குறளை சென்று ஓதோங்கிறா, திருக்குறளை ஒழிச்சு கட்டுறாங்கிறா. அந்த அளவுக்கு திருக்குறளை ஒழிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதை ஒழிக்கிறதுக்காக வந்தது தான் திருப்பாவை. காலையில் மக்கள் வந்து திருக்குறளை பாராயணம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒழிச்சு கட்டி தான் தன்னுடைய திருப்பாவை கொண்டு வச்சு அதில் 2வது பாட்டு திருக்குறளை சென்று ஓதாம இன்னும் அதை ஓதாதனா ஏன் பாட்டை பாடுறாங்க. ஆக அந்த காலத்தில் இருந்துருக்கு, திருவள்ளூர்ல ஏதோ இருந்திருக்கணும். இதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன். சிவனுக்கான ஏன் உலகம் பூரா இருக்குதுன்னா அது சிவன் வந்து அது இந்த இந்த நிலத்தினுடைய கடவுள். சிவன் வந்து இந்த 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 பூமியினுடைய கடவுள். சன்னா காட் ஆஃப் தி சாயில். மற்றவன் இறக்குமதி, பெருமாள்லாம் இறக்குமதி. அப்ப ஏன் அவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க? இவன் பண்ணிவிட்டான். ஆக்கும் கடவுள், அது கடவுள், காக்கும் கடவுள், ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், போக்கும் கடவுள்னு மாற்றி விட்டான். அந்த ஆக்கும் கடவுள் கதி என்னாச்சு? அடையாளம் எல்லாம் போயிட்டார்ல. பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது, இவங்களுக்கு தானே இருக்கு. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதக்கலவரங்கள் போன்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் நிற்கும். எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்குதோ பக்கத்தில் வந்து மசூதி இருக்கும் பாருங்க. ஏன் சார்? அது ஏன்னா பெருமாள் சிவன் கோயில் இருக்குது இல்லையா வாரணாசியில், காட்சியில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு பள்ளத்தில் இருக்கும், ஒரு கிணறு மாதிரி இறங்கி போகும். இறங்கி போனால் கீழே லிங்கம் இருக்கும், பரிதாபகரமாக இருக்கும். நான் கேட்குறேன், இப்போ காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நான் போகணும், நீ இங்கே கொண்டு விட்டுருக்கியான்னு. இது தான் அது அப்படின்னா. நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில், ஒரு பெரிய இதாட்டெல்லாம் எடுத்து போனால் இந்த சைஸில் ஒரு பள்ளம், ஒரு கிணறு, அந்த கிணறுக்கு படி இருக்குது, அது உள்ள கீழே போனாங்கன்னா லிங்கம் இருக்குது. அவ்வளோதான் காசி விஸ்வநாதர். அதுக்கு பக்கத்தில் இடிச்சுக்கிட்டு பெரிய மசூதி. இந்த பில்டிங் இருக்குதுன்னா பின்னாடி அடுத்த செவரு அது காம்பவுண்டோட ஒட்டி அந்த மசூதி இருக்குது. அதை ஒட்டி அதை விட பெருசாக சர்ச் இருக்குது. என்னடான்னா காசியில் தான் பௌத்த மதம் வந்து ஸ்தாபிக்கப்படுது. சாரநாத் அங்கே தான் அவர் வந்து சித்தார்த்தர் வந்து புத்தர் ஆகிறார். அந்த புத்த பௌத்த மத சின்னங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு அசோக ஸ்தூபி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி உடைச்சு போட்டு இவன் சிவன் கோயிலை வச்சான். பின்னாடி வந்த முகலாயர்கள் சொன்னாங்க, ஏண்டா பௌத்த மதம் உருவான இடத்துல அதை ஒழிச்சு கட்டிவிட்டு உன் கோயிலை கட்டுவேன், அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? உன் கோயிலை ஒழிச்சு விட்டு நான் மசூதி கட்டணும்னு அவன் கட்டிவிட்டான். ஓ, அதனால தான் பக்கத்துலேயே மசூதி. வெள்ளக்காரன் தான் பௌத்த மத புண்ணிய ஸ்தலத்தில் நீ உன் சிவனை வைப்ப, அதை எடுத்துக்கிட்டு வந்து மசூதியை கட்ட, நான் என்ன எடுத்து சாட்சியை கட்டுறேன். அது அப்படி வந்ததான் வந்த ராஜாக்களுக்கிட்ட வடநாடு வந்து எதிர்த்து நிக்கலம்மா. அதுதான் காரணம். யார் வந்தாலும் ஓகேன்ட்டான். முகலாயர்கள் இருந்தாங்களா, என் தங்கச்சி நல்லா இருப்பா கட்டிக்கிறியான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பீர்பால் தோடர்மால் வந்து தான் தங்கச்சி கட்டி கொடுக்குறான். அக்பருக்கு வந்து பொண்டாட்டி யாருனாக்கா ஜோதிபாய் இருக்கிறான். உடனே சம்மந்தம் பண்ணிக்கிட்டான், சண்டையும் போட்டான். அவுரங்கசீப்பை பற்றி சொல்லுவாங்க, 75% அவன் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு தான் சேர்ந்தவனாக தான் இருக்கான். இந்து தாய்க்கு எதுக்கு போகிறது ஷாஜகானுடைய மகன் தான் அவன். அப்படியெல்லாம் பார்க்கும்போது 75% அவன் வந்து இந்துவா தான். ஆனால் அவன் தான் பயங்கரமான முஸ்லீம் ராஜாவாக இருந்தான். இந்துக்களுக்கு வரியை விதிச்சான், அது கொடுமைப்படுத்துறதெல்லாம் அவன் தான் பண்ணான். அவரா சார்? அவுரங்கசீப் தான் பண்ணான். அவுரங்கசீப் வரும்போது ஏறத்தாழ ராஜ்யம் வந்து தமிழ்நாட்டை தவிர மிச்சம் எல்லாமே அவங்ககிட்ட தான். தமிழ்நாட்டை தவிர அவங்ககிட்ட தான். இதெல்லாம் இது. இப்போ சிவனை பற்றி கேட்டதுக்கே அவ்வளோ சொல்லணும். கங்கை எங்கே இறங்குது, சமவெளிக்கு எங்கே வருது, அந்த இடத்துக்கு பேர் ஹரித்வார். ஹரின்னா சிவன், சிவனுடைய தலையில் தான் கங்கை இருக்குது. கங்கை தான் உங்களுடைய புனிதமான நிதி. அங்கே தான் இன்னைக்கு வந்து கும்பமேளாவில் கும்பிடுறீங்க. ஸோ சிவனுக்கு எடுக்கப்பட்ட விழா தான். ஈஷாவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார். சாமியார் மடம்னு இருந்தாவே அதெல்லாம் இருக்கும்மா. அண்ணாவனுடைய வேலைக்காரி படத்தை எடுத்து பாருங்க. சுந்தர கோஷ்ன்னு காட்டுவார். அப்ப அரவிந்த கோஷ்ன்னு இருந்தார். பாண்டிச்சேரியில் ஆசிரமம் இருக்குது, அரவிந்தர் ஆசிரமம். அதை கிண்டல் பண்ணி தான் எடுத்துறது படம் பேன் பண்ணுனாங்க, முடியல. சுந்தர கோஷனுடைய செயலாளர் கோர்ட்டை கொண்டு நிறுத்துறாங்க கடைசி சீன்ல. KR ராமசாமி தான் வக்கீலா வருவார். மயிலாட், உங்களுடைய அனுமதியோடு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன், எனக்கு அனுமதிக்க வேண்டும், ப்ரொசீடுவாங்க. சுந்தர கோஷ மடாதிபதியாக இருக்கும் சுந்தர கோஷனுடைய அந்தரங்க செயலாளர் இவன் யார் தெரியுமான்னு நிற்பான். எல்லாம் தலைப்பா கட்டிட்டு நிற்பான். பகலிலே இவன் செயலாளர், இரவிலே இவன் யார் தெரியுமா, உங்களுடைய அனுமதியோடு மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பையை தட்டி விட்டுனா பொம்பளை. VK சரத்து நடிப்பாங்க. பகலிலே ஆண் வேஷத்தோடு செயலாளர்,
இரவிலே உத்தியானவனத்திலே பெண். உல்லாசவாசி. இதுதான் மயிலாடாரோ சுந்தர கோஷனுடைய மடம். அப்பாவை கொலை பண்ணி அவங்க அப்பாவை கொலை குற்றவாளி சொல்லி தண்டனை கொடுத்துருவோம். அதை காப்பாற்றுறது தான் கதை. இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவன் இவன். இவனுக்கு பின்னணியில் இருக்க வந்து ஊர் ஜமீன்தார் வேதாச்சலம் மொழியார். இப்படிதான் கதை போகுது. அந்த ஒரே கதையில் வந்து ஜமீன்தார்கள் பண்ணுற அட்டகாசம், மடாதிபதிகள் பண்ணுற அட்டகாசம் எல்லாத்தையும் கவனித்தார். நாத்திகம் பேசினார் அந்த படத்தில். அந்த படத்துலேயே தெளிவாக காட்டுறாங்க சாமியார் மடத்தில் இதுதான் நடக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ப்ரூவ் ஆகிட்டு வருது. இன்றைக்கி அரசாங்க அங்கீகாரத்தோடு இது நடக்குது. இப்போ வந்து அது குற்றம் இல்லை. அதுதான் அன்றைக்கே சொன்னேன். எஸ்டர்டேஸ் கிரைம் டுடேஸ் லா டுமாரோஸ் ஜஸ்டிஸ். நேற்றைய குற்றங்கள் இன்றைய சட்டங்கள் நாளைய நியாயங்கள். நேற்று குற்றம் மடாதிபதி பண்ணதெல்லாம் குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சட்டமாயிடுச்சு. அமித்ஷா வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. உள்துறை அமைச்சராக இதை பண்றாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது அங்கீகரிக்கப்பட்ட நேற்றைய குற்றமாக இருந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட நியாயமாகி விட்டது. அவ்வளோதான். அவர்கிட்ட ஒரு வசிய சக்தி இருக்கு. அவர் வரக்கூடிய அத்தனை விஐபிஸையும் வந்துட்டு வசியம் பண்ணிடுறாருன்றாங்களே, இது மாயையா இல்ல உண்மையா சார்? ஒரு சாமியார் ஆகிறதுக்கு நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னோட 2 பெண்கள் இருந்தாங்க. எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு 2 பெண்கள் வருவாங்க. என்னுடைய கூட்டத்தில் எல்லாம் அவங்க கலந்துக்குவாங்க. இது பண்ணும்போது நான் பேசும்போது சொல்லுவாங்க. ஒரு தடவை கீதானந்த பொண்ணு பேர் டாக்டர் பேசுனா அப்படியே எல்லாம் மயங்கி உட்காந்து கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த தொழிலை பண்ணுறது? என்ன பண்ணலாம்? உன் பேச்சை கேட்டால் மயங்குற அளவுக்கு உனக்கு ஏமாத்துற சக்தி இருக்குது. அருமையாக ஏமாத்துற. நீ ஏன் சாமியார் ஆகக்கூடாது? ஏய் கல்யாணம் ஆகி பிள்ளைகளாக அவன் சாமியார்னு பைத்தியக்காரன்ட்ட பேசாத. எந்த சாமியாருக்கு பொண்டாட்டி இல்லை அப்படின்னு. கரெக்டு. அகலிகை கதை என்ன? கௌதமருங்கிற சாமியாருடைய பொண்டாட்டி அகலிகை. சாமியாருக்கு ஏதுமா பொண்டாட்டி? அவரை யாரும் ஆசைப்படுறான்னா இந்தரம் ஆசைப்படுறான். அங்கேருந்து பார்த்துட்டு இவ்வளோ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி கௌதமரை வெளியே அனுப்பிச்சுட்டு வந்து அவளோட செக்ஸ் வச்சுக்கும்போது உள்ளே வந்தானே மாட்டிக்கிறாங்க. அதான அகலிகை கல்லாவரம். அதான ராமாயணம். ஸோ அப்படி அதனால் பொண்டாட்டி இருக்கக்கூடாதுங்கிறது குருபத்தினின்னு பேருங்க. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை வச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னால என்ன பண்ணணும்? நான் கொஞ்சம் லேசாக ஹிப்னாட்டிசம் கற்றுக்குவேன். ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிட்டாக்க அதை உங்களை வசிப்படுத்துறது சொல்லப்போம். அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என் கண்ணையே பாருன்னு இப்படி ஆட்டிக்கிட்டே அந்த பெண்டுலம் மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே என் கண்ணையே பாருன்னு சொல்லிக்கிட்டோம்னா ஒரு சச்சுவேஷனுக்கு பிறகு பிரெயின் அப்படியே ஒரு மாதிரி ஒரு எதுவுமே சிந்திக்காத அவ்வளோ நின்றுடும். அப்போ நான் சொல்றதெல்லாம் கட்டுவேன். ஓ, ஹிப்னாட்டிசம்க்கு அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி. அதில் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னா, பால் கோல்டின்னு ஒரு அமெரிக்கன் ஹிப்னாட்டிஸ்ட் வந்திருந்தான். இந்தியாவுக்கு வந்திருந்த போது சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்குது. நாங்கள் எங்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் போயிட்டோம். அவன் என்னன்னா 16 பேரை ஒரே நேரத்தில் ஸ்டேஜில் நிற்க வச்சு 16 பேர்த்தையும் ஹிப்னாட்டைஸ் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கிறான். வேர்ல்டு ரெக்கார்டு. ஆடியன்ஸ்லேருந்து கூப்பிடுறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவன் ஆளை கூப்பிட்டு வந்து அவன் பண்ணான்னு வைங்க. அதனால ஆடியன்ஸ்லேருந்து கூப்பிடுறான். நான் பத்மநாபன் ஒருத்தன் 2 பேர் கூப்பிட்ட உடனே 2 பேரும் ஓடி போய் இறந்துட்டோம். ஸ்டேஜுக்கு போயிட்டு 16 பேர்த்தோட நிற்கிறோம். கான்சென்ட்ரேட் ஆன் மீ, லுக் அட் மீ அப்படி. யூ ஆர் திங்கிங் திஸ் ஒன், திஸ் யூ ஆர் டூயிங் தட் ஒன் அப்படிங்கிறான். நாங்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ் அப்படின்னா 14 பேர் அப்படியே இப்படி நின்றுறதுக்கு அப்படியே இப்படி குளிச்சுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அவரே பார்த்துக்கிட்டோம். நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங். எங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டான். நீ போன்ட்டான். அப்புறம் எங்களை கூப்பிட்டான். என்ன படிக்கிறீங்க நீங்கள்? மெடிக்கல் காலேஜ். நான் பேசுறது கூட கான்சென்ட்ரேட் பண்ணாத ஆளுங்க நீங்க டாக்டருக்கு எப்படிடா படிக்க போறீங்க? அது இப்படி எடுத்துக்கலாம்ல, நீங்க ஸ்ட்ராங்னு. அது இவன் சொன்னதே தான். அவ்வளவு தூரம் 14 பேர் என் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நெருப்பு உங்க மேல பட்டுடுச்சு, என்ன பண்ணுவீங்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க அந்த 14 பேரும். ஐயோ, அவன் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஷோவுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னாக்கா, விளம்பரம் பண்றதுக்காக தன்னுடைய கண்ணை வந்து கட்டிக்கிட்டான். அண்ணா சிலை இப்போ இருக்குது அந்த இடத்துல போலீஸை விட்டு கட்ட வைக்கிறான். கண்ணில் ஒரு பேட் மாதிரி இப்படி வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே துணியை போட்டு இறுக்கி கட்டிட்டாங்க. காரில் உட்கார வச்சுட்டாங்க. காருக்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு அண்ணா சிலைக்கிட்ட இருந்து அண்ணா பாலம் வரணும் காரை ஓட்டிக்கிட்டு கண்ணே தெரியாம. எப்படி சார்? அது ஹிப்னாட்டிசத்தில் நான் என்னால் முடியும்.
அதை அதை பார்த்ததுல தான் அன்னைக்கு 3 நாள் ப்ரோக்ராம். அதை அப்போ தான் ஹிப்னாட்டிஸ்டனுடைய சக்தி எனக்கு தெரியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா சாமியார் தொழில் எல்லாம் ஈஸி, பெண்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம். அடுத்தது லேசா ஜோசியம் சொல்ல தெரியும், அதை கொஞ்சம் கற்றுக்க வேண்டாங்க. இதை கற்றுக்கிட்டு ஏதாவது லேஜம் கொடுத்து 2 பொம்பளை ப்ரெக்னென்ட் ஆயிட்டான்னா உன்னை அடிச்சுக்கவே முடியாது. புள்ள இல்லைன்னு வர்ற 2 பேத்துக்கு புள்ள கொடுத்துட்டோம்னா எப்படி புள்ள கொடுப்பாங்க? லேகியமா ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சாமியாரை கும்பிட்டீங்கன்னா புள்ள. ஜோசியம் சொல்லணும். அதான் கமலஹாசன் வந்து காதலா படத்துல நல்லா காட்டுவார். அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா படத்துல? அங்கஹீனமா வருவார். அந்த சாமியார் வந்து அங்கே இருக்கும் அந்த வாலிபரே வாருங்கள் அப்படிம்பாரு. இவர் அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போவார். இப்படி படியெல்லாம் தவழ்ந்துக்கிட்டு மேலே போனோன்னு அவர் அப்படியே மெதுவாக அப்படி தூக்குவார். தூக்கி உனக்கு பாவங்கள் நீங்கின, உனக்கு இதானது அப்படியே நிற்பார். நின்றுட்டு எல்லாம் முடிச்ச உடனே எல்லாம் நீங்கி விடுது. அதான் முடிச்சவர் நல்லா நடிச்சிருக்கலாம். அதுதான் சாமியார். இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நான் பிராமின் சாமியார் 4 பேர்த்த கைது பண்ணி பேப்பரில் செய்தி வருது. நான் அந்த காந்தராஜானந்தான்னு தாங்க பேர். ஐயோ சாமியாருக்கு. சாமியார் ஆயிட்டாக்கா காந்தராஜானந்தா அருள் வாக்கு கொடுக்குறார், இது கொடுக்குறாரு, அப்புறம் ஜோசியம் சொல்லுவார்னு சொல்லி டிநகரில் ஆஃபீஸ்லாம் போட்டுச்சு. 3 பேர்த்த கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், ஜெயில் நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தொழில் நல்ல தொழில். எவரோ ஒருத்தர் சுடிதாரை போட்டுட்டு ஓடினாரே சார், பிடிக்க வந்தாங்கன்னு. ஸ்ரீ ரவிசங்கர் பாபாவா யாரோ ஒருத்தர். யாரோ நித்யானந்த சுவாமிகள்லாம் ஓடி எல்லாம் பண்ணிட்டாங்களே. நித்யானந்த சுவாமிக்கு இங்கே 3 நாள் திருவிழா கோலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பேர் எக்கால தான் இந்த கட்டெல்லாம் தான் இருந்தது. அப்படியா? என்ன காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா காலி பண்ணிட்டு போயிட்டேன். அவரு கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணேன். அவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தவர் பேரெல்லாம் கேட்டார். அப்புறம் தான் சொன்னார், ஏப்பா நீ இவர் வீட்டு பிள்ளை தானே நீ அப்படின்னாரு. ஆமாண்ணா. அட உனக்கு கசின் பிரதர்ப்பா நான் அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் நான் பிராமின் எனக்கு அப்போ தான் தெரியும். அவர் பிராமின் நினச்சிக்கிட்டேன். அவர் சொன்னாமெல்லாம் உறவுக்காரர்கள்ப்பா, சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி நீ நம்ப மாட்டேன், நீ வராத அப்படின்ட்டார். நான் இங்கே தான் அங்கே நின்றுட்டு தான் இருந்தேன். என்ன கூப்பிடவே இல்லை. பெண்களுக்கெல்லாம் அந்த சத்குரு கிட்டக்க வந்து பாதுகாப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போற பெண்கள் வந்து வெளியில வர மாட்டாங்க, அவர் ஏதோ ஒரு வகையில ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சிருவாரு. நித்யானந்தா இன்னைக்கு அங்க என்ன பண்ணார் தெரியுங்களா? எல்லாத்தையும் ஆடுனாரு. எல்லாம் ஆடினாங்க. அப்படியே கூச்சு ஆடினாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் என்னமோ தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேடைக்கு ஒவ்வொருத்தரையா வர சொன்னார். இறுக்கியே கட்டி பிடிச்சார். 5 நிமிஷம், ஒவ்வொருத்தரும் 2 நிமிஷம். ஆண் பெண் அத்தனை பற்றி கண்டுபிடிச்சார். எங்கள் சேர்மன் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு வெளியே டக்குன்னு வெளியே போயிட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாமே பெண்கள். கரெக்டாக அந்த சமயத்தில் வெளியே போயிட்டார். அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஏன்னா நம்ம சாமியாரானா கண்டுபிடிக்கிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. பிரமாதமாக லீலா வேணாம், என்ன வேணாம், அஃபிஷியலாக பண்ணலாம். அதுதான் அதில் இருக்குது. குடும்பமே அவங்க அப்பா அம்மாவே கொண்டு விடுவாங்க. அஃபிஷியலாக பண்ணலாம். இது இன்னைக்கு வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செக்ஷுவல் இது. உள்துறை அமைச்சரை வந்து அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அவருடைய அங்கீகாரம், அவருடைய மேற்பார்வையில் நடக்குது. அது தப்பு சொல்ல முடியாது. பொசசிவ்னஸ் தான் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ்னே சொல்லலாம் லவ்வுக்கு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பிரேக் த பொசசிவ்னஸ், பார்ட்னர்ஸை மாத்தி வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம், அது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மல்டிபிள் செக்ஸும் வச்சுக்கலாம், யார் கூட வேணா உறவு கொள்ளலாம், அந்த பொசசிவ்னஸ்ன்ற ஒரு ஃபீலே வராது, பொசசிவ்னஸை கட் பண்ணீங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு அடையலாம், இறைவனை பார்க்கலாம்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்னது? அதுதான்மா செக்ஸை வியாபாரம் பண்றாங்க. இதை நான் பண்ணாக்கா வந்து என்ன ப்ராஸ்டியூஷன்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன்றிய அரசால், உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ப்ராஸ்டியூஷன். அது ஒன்றும் கேட்க முடியாது. ஓகே டாக்டர், எப்பவும் போல நீங்க அழகா யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.